வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் கருப்புளுந்தில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கஞ்சியை நாம் நெய்யில் செஞ்சோன்னா ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் பாயாசம் போல் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வெண்ணெயை எப்படி உருக்கி நெய்யாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே 1/2 kg பட்டர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு நல்லா மெல்ட் பண்ண விட்டுடணும். பக்கத்தில் இன்னொரு பேன் வச்சு அதில் ஒரு 1/2 கப் கருப்புளுந்து, ஒரு 8லேருந்து 10 பாதாம், ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவுடைய விதைகள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். பக்கத்தில் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல நுர பொங்கி வரும். இந்த நேரத்தில் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது பொங்கி கீழே வழிஞ்சிரும். அட் த சேம் டைம் இந்த பக்கம் நம்ம இந்த கருப்புளுந்தையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகாது. 3 to 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த நெய்யில் பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் தெளிவாக கிளியராகி வந்திருக்கு. இப்போ நல்லா முருகி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா நெய் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முருங்கை இலையும் ஒரு 2 கல் உப்பும் சேர்த்து இறக்கிடணும். எனக்கு முருங்கை இலை கிடைக்கல, அதனால் நான் கல் உப்பு மட்டும் சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கருப்புலேருந்து மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் ஆற விட்ட நெய்யை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோன்னா அடி பிடிக்காமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறணும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ இது ரெடி ஆனோடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஏன்னா நம்ம பால் சேர்க்கணும். ப்ரௌன் சுகரில் வெல்லத்தில் உடனே பால் சேர்த்தோன்னா பால் திரிஞ்சு போயிடும். ஒரு கப் பால் எடுத்து அதையும் நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இது கஞ்சினே சொல்ல வேண்டாம், பாயசம்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்க சூப்பராக குடிச்சிருவாங்க. உங்களால் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கருப்புளுந்து பொடியாக வேணும்னாலும் அதையும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இல்லை எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கஞ்சி வேணும் அப்படின்னு சொன்னாலும் 1 ஹவரில் டெலிவரி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.